எங்களுக்கு எதுவுமே புரியல. வெளியே அவங்க சந்தோஷமா நிற்கிறாங்க. அவங்க வந்து பேர்களை பர்பி சாப்பிட்டுக்கின்னு ஜூஸ் குடிச்சின்னு எங்களை வந்து அதாவது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் கடைசியில் மனசாட்சி ஒரு பக்கம் சொல்லிக்குது, இதில் நட்டுறா நல்லா உனக்கு ஃப்ரேமில் எங்கே முதுகு காட்டுற சீன்லாம் வந்தால் நான் எப்படி ஃப்ரேமில் வந்து தெரியுது. பாதி ஃபிலிம் பார்த்தீங்கன்னா நான் எங்கேயோ பாடி இருப்பேன், பின்னாடி எங்கள் டான்ஸாக விளையாண்டுப்பாங்க. ஷெரீப் மாஸ்டர் தான் எனக்கு வந்து இந்த பாட்டு நல்லா வந்ததுக்கு காரணம் அவர் தான். ஏன்னா அவர் தான் சந்தோஷமாக எனக்கு ஹெல்ப் பண்ணார். மறைமுகமாக நிறைய சப்ளை பண்ணார். நீ டீ சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு ஷெரீப் மாஸ்டருக்கு வந்து நன்றி. இருந்தாலும் அவர் தலைவலி, அவர் எதுவுமே பண்ண முடியல. சரி, ஷூட்டிங் முடிஞ்சு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்து சிவி குமார் சாரை பற்றி இங்கே நிறைய சொன்னாங்க. நம்ம ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ்லாம் சொன்னாங்க. அதாவது தயாரிப்பாளர் எப்படி இருக்கணும், எப்படி படம் எடுக்கணும், எவ்வளோ வேகமாக எடுக்கிறப்ப இது வந்து எனக்கு ஆட்ரிக் பிக்சரு 3வது படம் இது. இந்த சிவி குமார் சாரோட ப்ரொடக்ஷனில் எப்படி படம் எடுக்கணும், பணம் செலவு பண்ணுறது, எப்படி டைரக்டரை பிடிக்கணுன்னு அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். எப்படி பிடிக்கிறாருன்னு தெரியல. 30 நாளில் படம் எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க டைரக்டர். இந்த நேரத்தில் நலன் குமாரசாமி டைரக்டர் அண்ணனுக்கு அவருக்கு நன்றி. 2வது என்னுடைய இசையமைப்பாளர் என்னுடைய சகோதரர் சந்தோஷ் நாராயண் அவர்களுக்கும், 2வது எடிட்டர் லியோ ஜான்பால் சார். அது தொடர்ந்து நிறைய ஷாட் எடுத்து வச்சு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண தினேஷ் கிருஷ்ணன். அப்படியே சும்மா தள்ளி விட்டுருலாம். கானா பாலெல்லாம் ஒரு ஹீரோவா அவரெல்லாம் வச்சு எடுக்கணுமான்னு பார்க்காத, என்னையே ஒரு ஹீரோ மாதிரி சித்தரிச்சு ஏகப்பட்ட ஷாட் எடுத்து அதில் பாதி வேஸ்ட் பண்ணிங்க பார்த்தா எதுவுமே கிடையாது. என் சீனே இங்கே இல்லை. தினேஷ் கிருஷ்ணனுக்கும் விஜய் ஆதிநாதன் சார் மற்றும் என்னுடைய சகோதரர் விஜய் சேதுபதி சார், அப்புறம் ஹீரோயின் அவங்களுக்கு மற்றும் இந்த திரைப்படக்குழு எல்லாருக்கும் சொல்கிறேன். இந்த அடிக்கடி படம் எடுக்கிறாரு. சத்யம் தேட்டருக்கு வருது, நம்ம நானும் மாசமாக இருந்து செக்கப்புக்கு வந்து போகிற மாதிரி இது 3வது படம். இது 3 டைம் வந்து போயிட்டேன். அவர் ஞானவேல் ராஜா சார்கிட்ட பேசி இவங்க 2 பேர் ஏன்னா அடிக்கடி திடீர்னு ஜாயின் ஆகிறாங்க. 1வது படம், 3வது படம், 4வது படம், 5வது படம் ஒத்திலே தான் ஜாயின் பண்ண வராங்க எல்லா படமும். ஞானவேல் ராஜா சாரும் சிவி குமார் சாரும் கலந்து பேசி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுருங்க. ஒரு 50 ரூபா பாண்ட் பேப்பர் வாங்கி என்ன போட்டிங்கன்னா ஒரு ஆடி மாதம் நான் தள்ளுபடி மாதிரி பண்ணி கொடுப்பேன் ஒரு வருஷத்துக்கு. எந்த படத்தில் பாட வைக்கிறீங்க, எந்த படத்தில் நடிக்க வைக்கிறீங்க, எந்த படத்தில் எழுத வைக்கிறீங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கலந்து பேசி, ஏன்னா நான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு நல்ல ரேட்டு சொல்லி பண்ணி விட்றேன். கம்பெனிக்கே துட்டு வாங்கிடுங்க. ஏன்னா நான் வேறு வாயை விட்டுறேன் எல்லா கம்பெனிலும். யார் கேட்டாலும் நம்ம கம்பெனி சார், நான் எத்தனை மணி கூப்பிட்டாலும் வரேன்ற. இதேமாரி 10 பேர் சரி நான் என்னைக்கு மாட்ட போகிறேன்னு தெரில. நிறைய கம்பெனி சொல்கிறேன். ஆகையால் இந்த சினிமாவுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸு போகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் ஒன்றே தான் மனசில் வச்சுக்கினேன், இதுக்கு முன்னாடி போட்டுவேன் எவ்வளோ அவசரப்பட்டிருப்பான், இதுக்கு முன்னாடி போட்டு எவ்வளோ அவசரப்பட்டிருப்பான். அதை நினச்சி நான் வந்து சந்தோஷப்பட்டுனேன். என்னை ரொம்ப நாள் கழித்து இந்த திரைப்படத்தில் வந்து வெள்ளித்திரையில் வந்து என்னை ரசிகர்கள்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு இங்கே என்னை ஏற்பாடு செய்த சூதுக்கவும் திரைப்பட குழுவினரின் தயாரிப்பாளர் சிவகுமார் சார், அவருடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் சார், இயக்குனர் நலன் குமாரசாமி மற்றும் தினேஷ் கிருஷ்ணன் சார், விஜய் ஆதிநாதன் மற்றும் இந்த திங்க் மியூசிக் ஆடியோ, இவங்க தான் முதல் தொடங்கி வைப்பாங்க. இதுக்கப்புறம் தான் எல்லா மீடியா சேனலும் என்னை விடவே மாட்டாங்க, தூங்கவே விட மாட்டாங்க. ஒரு சேனலுக்கு நான் போயின்னு இருக்கணும் இந்த படம் சம்பந்தமான ப்ரொமோஷன்ஸ்க்கெல்லாம். திங்க் மியூசிக் அவங்களுக்கும், ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றினை தெரிவித்துக்கொண்டு, டீசரே பார்க்கல. நான் நிறைய பேர் கேட்டாங்க